அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொதுத்தமிழ் முழு மாதிரி தேர்வு 2 என்னங்கிறது இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியினை எழுதியவர் யார்? அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியினை இயற்றியவர் முத்தரையனர் என்பது சரி. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இக்குறட்பா உணர்த்தும் செய்தி என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இக்குறட்பா உணர்த்தும் செய்தி. ஆன்சர், பசித்த பின் உணவு அருந்தினால் மருந்து வேண்டாம் என்பது சரி. வீரர் ஒருவரின் காயத்தை ஊசியால் தைத்த கதையை கூறும் நூல் எந்த நூல்? வீரர் ஒருவரின் காயத்தை ஊசியால் தைத்த கதையை கூறும் நூல் 10 என்பது சரி. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல், மொழிபெயர்ப்பும் என் சொக்கன், தமிழ்நடை கையேடு மணவை முஸ்தபா. இதுல சரியான இணை எது? இதுல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல் என்பது ஆப்ஷன் டி மட்டும் சரி. மொழிபெயர்ப்பும் பார்த்தீங்கன்னா மணவை முஸ்தபாவால் இயற்றப்பட்டது. தமிழ்நடை கையேடு என் சொக்கனால் இயற்றப்பட்டதாகும். தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்றவர் யார்? தமிழுக்கும் இந்தியாவில் உள்ள பிற மொழிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் ஆன்சர் கால்டுவெல் என்பது சரி. நீதிநெறி விளக்கம் எனும் நூலில் உள்ள வெண்பாக்கள் எண்ணிக்கை கடவுள் வாழ்த்து உட்பட எவ்வளவு? நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை, அதுல கடவுள் வாழ்த்து உட்பட பார்த்தீங்கன்னா 102 வெண்பாக்கள் உள்ளன. தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? தீர்க்கதரிசி இந்த நூலை மொழிபெயர்த்தவர் ஆன்சர் புவியரசு என்பது சரி. மலையை பற்றிய தகவல்களை விவரிக்கும் நூல்களில் தொடர்பில்லாத இணையை தேர்ந்தெடுக்கவும். மலையை பற்றிய தகவல்களை விவரிக்கும் நூல்களில் தொடர்பில்லாத நூல்கள் எது? ஆன்சர், நற்றிணை 10 என்பது தொடர்பில்லாத இணையாகும். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இவ்வரியில் உள்ள போற்றுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? போற்றுதல் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் பாதுகாத்தல் என்பது சரி. மணிமேகலை அமுது சுரபியில் உள்ள உணவை முதலில் யாருக்கு வழங்குகிறார்? மணிமேகலை அமுது சுரபியில் உள்ள உணவை முதலில் யாருக்கு வழங்குகிறார்? ஆன்சர், உடல் குறையுற்றோர், பிணியாளர் மற்றும் ஆதரவற்றோர் என்பது சரி. தமிழ் விடு தூது நூல் யாருக்கு தூது அனுப்புவதாக பாடப்பட்டுள்ளது? தமிழ் விடு தூது நூல் யாருக்கு தூது அனுப்புவதாக பாடப்பட்டுள்ளது? ஆன்சர், மதுரை சொக்கநாதர் என்பது சரி. கிழவனும் கடலும் என்ற நூலானது எந்த வருடம் நோபல் பரிசை பெற்றது? கிழவனும் கடலும் நூல் நோபல் பரிசை பெற்ற ஆண்டு 1954 என்பது சரி. பின்வருவனவற்றுள் எது இசைப்பாடல் நூல்? பின்வருவனவற்றுள் எது இசைப்பாடல் நூலாகும்? ஆன்சர், பரிபாடல் என்பது சரி. எந்த வகை மூங்கில் கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றது? அது எந்த வகை மூங்கில்? ஆப்ஷன்ல ஆன்சர், கூட்டு மூங்கில் கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றது என்பது சரி. ஒருவாய் உணவாய் உள தமிழே ஓர்ந்தேன் இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஒருவாய் உணவாய் உள தமிழே ஓர்ந்தேன் இவ்வரிகளை இயற்றியவர் வாலி என்பது சரி. செயற்கையாக உருவாக்கப்படும் செயற்கை காலின் அளவு என்ன? அந்த செயற்கை காலின் அளவு என்ன? ஆன்சர், 300 கிராம் என்பது சரி. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும் என்ற சொலவடை கூறும் கருத்து என்ன? 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும் என்று சொலவடை சொல்லும் கருத்து கெட்டுப்போதல் என்பது சரி. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று உரைக்கும் நூல் எந்த நூல்? அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம்
என்று உரைக்கும் நூல் பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து ஆகும். தொடி என்ற சொல்லின் பொருள் என்ன? தொடி இந்த சொல்லின் பொருள் என்ன? தொடி என்பது வளையலை குறிக்கும். கவிஞர் தமிழொலி அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன? தமிழொலி அவர் வாழ்ந்த காலம் என்ன காலம்? ஆப்ஷன்ல பாருங்க, 1924 முதல் 1965 என்பது சரி. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் நூலை தொகுத்தவர் நா. வனமாமலை என்பது சரி. மூதுரை நூலில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மூதுரை நூலில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் 31 பாடல்கள் என்பது சரி. மாக்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் எந்த நூல்? மாக்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் மதுரை காஞ்சி என்பது சரி. தூ என்னும் ஓரெழுத்து ஒருமொழி உணர்த்தும் பொருள் என்ன? தூ என்னும் ஓரெழுத்து ஒருமொழி உணர்த்தும் பொருள் ஆன்சர் உன் என்பது சரியான விடை. விடுபட்ட சொற்களை கண்டறிக. யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன். இந்த விடுபட்ட சொற்கள் என்ன? இந்த மூன்றுக்கும் யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஆப்ஷன் பி சரி. மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை. இவ்வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம் என்பது சரி. எதுகை மோனை போன்ற நயங்களை உரைநடையில் புகுத்தியவர் யார்? எதுகை மோனை போன்ற நயங்களை உரைநடையிலே புகுத்தியவர் ராப்பி சேதுப்பிள்ளை என்பது சரி. யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் சுவர் ஓவியமாக தஞ்சை பெரிய கோவிலில் வரையப்பட்டிருக்கிறது? அது யாருடைய நிகழ்வுகள்? ஆன்சர் சுந்தரர் என்பது சரி. தகடூர் யாத்திரை என்னும் நூலின் சில பாடல்கள் எந்த நூலின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது? தகடூர் யாத்திரை என்னும் நூலின் சில பாடல்கள் எந்த நூலின் வாயிலாக அறிய முடிகிறது? ஆன்சர் புறப்பாடல் திரட்டு என்பது சரி. தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன? ஆன்சர் தமிழ்ல ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 40 துணை வினைகள் உள்ளன என்பது சரி. கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி. வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். அது பாருங்க, ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். இதுல எது சரி எது தவறு? ஆன்சர் வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும் என்பதும் சரி. இதுல ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பதும் 5ம் வினா எழுத்துக்கள் என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி ஆகும். தவறானதை தேர்க. ஆன்சர் கரெக்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா ஓலை, திருமுகம், கருப்பாடுனா வெள்ளாடு, சுடுகாடுனா நன்காடு, செத்தார் அப்படின்னா இறந்தார் என்பது தவறான இணையாகும். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் எழுதாத நூல் எந்த நூல்? ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் எழுதாத நூல் ஆன்சர் பாலை குடிக்கும் பூனை என்பது தவறான ஒன்று. சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? சனி நீராடு இது யாருடைய வாக்கு? ஆன்சர் ஔவையார் என்பது சரியான விடை. தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? தாராபாரதி அவர்களுடைய இயற்பெயர் ஆன்சர் ராதாகிருஷ்ணன் என்பது சரி. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும்? ஆப்ஷன்ல பாருங்க, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும்? ஆன்சர் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்பு அஃது என்பதை பயன்படுத்த வேண்டும். குற்றால முனிவர் என அழைக்கப்பட்டவர் யார்? குற்றால முனிவர், குற்றால முனி என அழைக்கப்பட்டவர் டி.கே. சிதம்பரநாதர் என்பது சரி. வானமூன்றிய மதலை போல ஏணி சாற்றிய ஏற்றெருஞ்சென்னி என்ற பாடலை பாடியவர் யார்?
வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாற்றிய ஏற்றெருஞ்சென்னி என்ற பாடலை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்பது சரி. சிறிதாய் அமைந்து குளிக்கும் நீர்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறிதாய் அமைந்து குளிக்கும் நீர்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் குண்டம் என்று அழைக்கப்படுகிறது. மீரா நடத்திய இதழின் பெயர் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. மீரா நடத்திய இதழ். ஆன்சர் அன்னம் வீடு தூது என்பது சரி. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடலை பாடியவர் யார்? அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடலை பாடியவர் ஆன்சர் பூதத்தாழ்வார் என்பது சரி. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் யார்? திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார் என்பது சரி. பாய்மரக் கப்பல் என்னும் நூலை எழுதியவர் யார்? பாய்மரக் கப்பல் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் பாவண்ணன் என்பது சரி. காயிதே மில்லத் ஓர் உத்தமமான மனிதர் என்று கூறியவர், அவரை போற்றியவர் யார்? காயிதே மில்லத் ஒரு உத்தமமான மனிதர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் என்பது சரி. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை எந்த பல்லு பதிவு செய்துள்ளது? எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்த பல்லு ஆன்சர் கண்ணுடையம்மன் பல்லு என்பது சரி. தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ரா இளங்குமரனார் என்பது சரி. செல்லா காசு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? செல்லா காசு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் என்பது சரி. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று எது? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று ஆகும். பேச்சு தமிழில் அமைத்து பஞ்சகாலங்களில் பாடப்படும் கும்மி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பேச்சு தமிழில் அமைத்து பஞ்சகாலங்களில் பாடப்படும் கும்மி பாடல்கள் பஞ்ச கும்மி என்று அழைக்கப்பட்டன. நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளில் முதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளில் முதல் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் காரணம் என்பது சரியான விடை. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை என்பது சரி. எவ்வளவு எழுதுகிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு அடர்த்தியுடன் எழுதுகிறோம் என்பது முக்கியம் என்று கூறியவர் யார்? எவ்வளவு எழுதுகிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு அடர்த்தியுடன் எழுதுகிறோம் என்பதே முக்கியம் என்று கூறியவர் வே. இறையன்பு ஆவார். கள்ளக்கருத்துக்களை கட்டேர்ந்து அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? கள்ளக்கருத்துக்களை கட்டேர்ந்து அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே இப்பாடலடி இடம்பெற்ற நூல் ஆன்சர் குணங்குடியார் பாடற்கோவை என்பது சரி. சிறுகதைகளில் புதிய உத்திகளை கையாண்டவர் என திறனாய்வாளர்களால் பாராட்டப்படுபவர் யார்? சிறுகதைகளில் புதிய உத்திகளை கையாண்டவர் என பாராட்டப்படுபவர் புதுமைப்பித்தன், அதாவது அவருடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் என்பது சரி. யாருடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதினார் அயோத்தியதாச பண்டிதர்? அது யாருடைய படைப்புகள்? ஆன்சர் திருவள்ளுவரின் படைப்புகளுக்கு தான் பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் அயோத்தியதாச பண்டிதராவார். அம்பேத்கர் எங்கு தனது பள்ளி படிப்பை தொடங்கினார்? அம்பேத்கர் பள்ளி படிப்பை தொடங்கிய இடம் ஆன்சர் சதாரா என்பது சரி. ரச்சனை யாத்திரிகம் எத்தனை பாடல்களை கொண்டது?
ரச்சனைய ஆத்திரிகம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 3677 பாடல்கள் கொண்டது. அதன் பிறகும் எஞ்சும் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? அதன் பிறகும் எஞ்சும் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் ஆன்சர் தமிழ்நதி என்பது சரி. இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூல் யாருடையது? இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூல் பார்த்தீங்கன்னா சே.வை. சண்முகம் அவர்களுடையது. சரியான பொருளை தேர்ந்தெடு. குழியி தோம். இதற்குரிய சரியான பொருள் என்ன? ஆன்சர் குழியினா ஒன்று கூடி, தோம்னா குற்றம். ஆப்ஷன் சி சரியான விடை. ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1914ஆம் ஆண்டு என்பது சரி. ஒளிப்படி இயந்திரத்தை 1959இல் உலகிற்கு அறிமுகம் செய்தவர் யார்? ஒளிப்படி இயந்திரம் 1959 உலகிற்கு அறிமுகம் செய்தவர் செஸ்டர் ஹால்சன் என்பது சரி. மூன்றறி வதுவே அவற்றோடு மூக்கே என்று பாடியவர் யார்? மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே என்று பாடியவர் ஆன்சர் தொல்காப்பியர் என்பது சரி. கவிஞர் வைரமுத்து அவர்கள் கீழ்கண்ட எந்த விருதினை பெற்றுள்ளார்? வைரமுத்து அவர்கள் கீழ்கண்ட எந்த விருதினை பெற்றுள்ளார்? ஆன்சர் பத்மபூஷன் என்பது சரி. பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ இந்த பாடலின் ஆசிரியர் யார்? பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவதும் வியப்போ இப்பாடலிடையின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பாரதியார் என்பது சரி. பறம்புமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? பறம்புமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் பறம்புமலை பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. யாருடைய பிறந்த நாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? அது யாருடைய பிறந்த நாள்? ஆன்சர் சீர்காழி ரா அரங்கநாதன். ஆகஸ்ட் 9 தான் தேசிய நூலக நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர் யார்? உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர் கதே என்பது சரியான விடை. சொல்லும் பொருளும் சரியாக பொருந்தியது எது? அருகுற அருகில், முகமன் ஒருவரை வினவி கூறும் கடுஞ்சொல் என்பது தவறு. கேளல்னா பன்றி, நவ்வினா மான். இதுல சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4. முகமன்னா அவரை ஒரு நல் சொல்ல கூறி வினவுல் தான் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற கேட்கறது தான் முகமன் கூறுதல். கேளல்னா பன்றி, நவ்வினா மான் என்பது சரி. முடியாது பெண்ணாலே என்கிற மாயையினை முடக்க எழுந்தவர் யார்? முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார் என்பது சரி. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒவ்வொரு பாடலிலும் 3 கருத்துக்களை கூறும் நூல் எந்த நூல்? 3 கருத்துக்கள் அறக்கருத்துக்களை கூறும் நூல் ஆன்சர் திரிகடுகம் என்பது சரி. கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் விவேக சிந்தாமணி என்பது சரி. சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார்? சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் ராஜேஸ்வரி என்பது சரி. கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரிள மங்கையர் தாம் எதிர்கொள்ள இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரிள மங்கையர் தாம் எதிர்கொள்ள இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் நாச்சியார் திருமொழி என்பது சரி. மலைபடுகடாம் நூல் எத்தனை அடிகளை கொண்டது? மலைபடுகடாம் நூல் எத்தனை அடிகளை கொண்டது? ஆன்சர் 583 என்பது சரி.
ராவணகாவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி என்று கூறியவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ராவணகாவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி என்றவர் பேரறிஞர் அண்ணா ஆவார். குத்தி உளையிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளியலும், இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? குத்தி உளையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளியலும், இந்த பாடல் வரியின் ஆசிரியர் காளமேக புலவர் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற வண்ணதாசனின் நூல் எந்த நூல்? வண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஒரு சிறு இசை என்பது சரி. புலவர் குழந்தை அவர்கள் எத்தனை நாட்களுக்கு திருக்குறளுக்கு உரை எழுதினார்? புலவர் குழந்தை அவர்கள் எத்தனை நாட்களுக்கு திருக்குறளுக்கு உரை எழுதினார்? அது எத்தனை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 25 நாட்கள் என்பது சரி. பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே, இந்த வரிகள் யாருடையது? பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே என்ற வரிகள் பாரதிதாசன் உடையது என்பது சரி. திருவள்ளுவர் எந்த இயலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார்? அது எந்த இயல்? ஆன்சர் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா இல்லறவியல்ல தான் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே படைத்துள்ளார். நகைமுத்த வெண்குடையான் நாடு, இப்பாடல் என் நாட்டின் வளத்தை கூறுகிறது? நகைமுத்த வெண்குடையான் நாடு, இது பாண்டிய நாடு வளத்தை கூறுகிறது. மதுரை காஞ்சி மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டது? மதுரை காஞ்சியில் உள்ள மொத்த அடிகள் எத்தனை? ஆன்சர் 782 என்பது சரி. காற்றின் ஆற்றலை வலிமிகின் வழியில்லை என்று ஐயூர் முடமனார் எந்த நூலில் கூறியுள்ளார்? காற்றின் ஆற்றலை வலிமிகின் வழியில்லை என்று ஐயூர் முடமனார் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? புறநானூறு என்பது சரி. பூட்கையில்லான் யாக்கை போல என்று கூறியவர் யார்? பூட்கையில்லோன் யாக்கை போல என்று கூறியவர் ஆலத்தூர் கிழார் என்பது சரி. படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன? படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் தொல்காப்பியம் என்பது சரி. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை கூறும் புறநானூற்று பாடல் வரியின் ஆசிரியர் யார்? கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை கூறும் புறநானூற்று பாடல் வரியின் ஆசிரியர் மதுரை இளநாகனார் என்பது சரி. நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே என்று கூறியவர் யார்? நீதியின் இருப்பிடம் நாமே தான், அதே மாதிரி அநீதியின் அஸ்திவாரமும் நாமே என்று கூறியவர் உமர் கய்யாம் என்பது சரி. தவறான இணையை தேர்ந்தெடு. 2 சீர்கள்னா என்ன, 3 சீர்கள்னா என்னவென அழைக்கப்படுகிறது? 4 சீர்கள். இதில் ஆன்சர் 5 சீர்கள் களி நெடிலடி என்பது தவறான இணையாகும். மழையும் புயலும் என்ற நூலை எழுதியவர் யார்? மழையும் புயலும் என்ற நூலை எழுதியவர் வா ராமசாமி என்பது சரி. காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே, இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே, இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் யசோதரா காவியம் என்பது சரி. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் என்று எழுதியவர் யார்? குடிசை ஒரு பக்கம், கோபுரம் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் என்று எழுதியவர் பா ஜீவானந்தம் என்பது சரி. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் என்ற வரியை இயற்றியவர் கல்யாண்ஜி என்பது சரி. தமிழின்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழின்பம் ஆன்சர் ராபி சேதுப்பிள்ளை, சொல்லின் செல்வர் இயற்றியதுதான் தமிழின்பம் என்ற நூலாகும். நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணைகிடந்தே தமிழ் ஈண்டு,
இணை கிடந்ததே தமிழீண்டு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழீண்டு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டு ஆகும். இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்ற வரிகளை எழுதியவர் யார்? இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்ற வரிகளை இயற்றியவர் நகுலன் என்பது சரி. குறுந்தொகையில் உள்ள பாடல்களின் அடி எல்லை எவ்வளவு? அதாவது அடிவரையறை என்ன குறுந்தொகைக்கு? குறுந்தொகையின் அடிவரையறை பாருங்க. 4 அடி சிற்றலை, 8 அடி பேரல்லை என்பது சரி. அல்லல் படுப்பதும் இல் எவரோடு பழகினால்? அல்லல் படுப்பதும் இல் எவரோடு பழகினால்? அல்லல்னா துன்பம். அல்லல் படுப்பதும் இல் எவரோடு பழகினால் பார்த்தீங்கன்னா எண்ணியாங்கு எய்துவர் அப்படிங்கிறது சரியான விடை. இந்திர மோகனா என்ற நாடக நூலை எழுதியவர் யார்? இந்திரா ஆன்சர் இது தவறா சொல்லியிருக்கிறேன். அல்லல் படுப்பதும் இல் எவரோடு பழகினால்னு பார்த்தீங்கன்னா தீ இனத்தவரோடு பழகினால்தான் துன்பம் ஏற்படும். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. இந்திர மோகனா என்ற நாடக நூலை எழுதியவர் யார்? இந்திர மோகனா என்ற நாடக நூலை எழுதியவர் வைமு கோதை நாயகி என்பது சரி. கடைசி ஒன்று, 17 நரம்புகளை கொண்ட யாழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதில் நரம்புகளின் வகைகள் பார்த்துருப்போம். 17 நரம்புகளை கொண்ட யாழ் ஆன்சர் மகர யாழ் என்று அழைக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாதிரி தேர்வு 2ல் ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலிருந்து முக்கியமான கேள்விகளே நம்ம பார்த்து வரோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.